வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜஸ்ட் ஹிந்தி. இப்போ நம்ம பாரக்கடி எழுதிட்டே இருக்கோம். ஸோ அதில் வந்து லாஸ்ட் வீடியோல ப வரிசை ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இல்லையா? ப எழுத்து ஒரு நாளும் அதில் வரக்கூடிய சிங்கிள் லெட்டரான ம அப்படிங்கிற எழுத்தும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா? வாங்க இந்த வீடியோல அடுத்த வரிசைக்கு பாரக்கடி எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் எழுத்து அப்போ என்ன வருது? ஏ. ஓகேவா? ஏ ர ல வ அப்படிங்கிற வரிசையில முதல் எழுத்து ஏ. தமிழ்ல போடுறோம் இல்லையா? ஒரே யானா. ஒய் ஏ எப்படி போட்டோம்? இப்படி வளைச்சு இங்க நிப்பாட்டி இதை வளைவா மேல கொண்டு போய் கீழே வந்து ஒரு தலைக்கோள். ஏ. ஒய் ஏ ஏ யா. தொணக்கால். ஒய் ஐ இ இ. Y E E E E. Y U U U. Y U U U. Next Y O O U U U. So அடுத்தது Y R U இரு. அதாவது இயன்னா ரூனா. இப்படி வரும்போதெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்கேன்ல, வாசிக்க கொஞ்சம், அதாவது உச்சரிக்க கொஞ்சம் சிரமமா இருக்கும். இரு. இப்போ நம்மளுக்கு அதுக்கு தான் கை கொடுக்கறது இங்கிலீஷ் ஸ்பெல்லிங். ஏன்னா டக்குன்னு ஸ்பெல்லிங்கை மட்டும் நம்ம எழுதி போட்டோம். இதை வந்து ரெண்டையும் சேர்த்து வந்து வாசிக்க வேண்டிய வார்த்தைகள் வர்றது ரொம்ப ரேர். ஸோ ஏ சி மாதிரி சிம்பிள் ரூ. அடுத்து ஒய் ஏ ஏ. எழுத்து மேல கொம்பு ஏ. ஒய் ஏ ஐ யை யை. யானா ரெண்டு கொம்பு யை. ஒய் ஓ யோ யோ. ய தொணக்கால், தொணக்கால்ல ஒரு கொம்பு யோ இல்லையா? அடுத்து யவ் யவ். எழுத்து தொணக்கால், தொணக்கால்ல ரெண்டு கொம்பு யவ். யம் யம். எழுத்து தலைக்கோடு ஒரு புள்ளி யம். யஹ யஹ. எழுத்து தலைக்கோடு ரெண்டு புள்ளி. ஓகேவா? ஓகே, இப்போ ய அப்படிங்கிற எழுத்துக்கு அடுத்து வந்தது என்னது? ர. ர பார்த்தோம் இல்லையா? எப்படி பார்த்தோம்? ஆர் ஏ போட்டோம். இப்படி போட்டு இப்படி வளைச்சு யாவுக்கு போட்ட மாதிரி அதை நிப்பாட்டி, ஆனா இப்படி கோடு இழுத்துரும். ர ர. அதாவது இந்த ரானாவுக்கும் அதுதான் தமிழ்ல வரக்கூடிய சின்ன ர பெரிய ர சொல்றோம் இல்லையா? ரெண்டுக்குமே இந்தியில ஒரே எழுத்து ர. ஆர் ஏ ஏ ரா. தொணக்கால் ஆர் ஐ ரி. இங்க இருந்து முன்னாடி ரி ரி. எழுத்து எழுத்துக்கு அடுத்து ரி. சோ ரூ. இப்போ ஊனா சவுண்ட் அப்படின்னாலே நம்ம என்ன பார்த்தோம்? இது வரைக்கும் பார்த்த எழுத்துக்கள்ல ஊனா சவுண்ட் அப்படின்னாலே என்ன பார்த்தோம்? அந்த எழுத்தோட ஒரு கோடு வரும். அதாவது அந்த எழுத்து வந்து ஒரு கோடோட வரும். அதனால அந்த கோட்டு கீழே நம்மளை பார்த்து ஒரு சுழி அப்படிங்கறதா நம்ம மைண்ட்ல இருக்கும். ஊனா சவுண்ட்னாலே நம்மளை பார்த்து ஒரு சுழி. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். ர இந்த இடத்துல இப்படி போடும், இந்த இடத்துல இப்படி ஒரு சின்ன வழி. ரு குரில். இந்த இடத்துல இழுக்க கூடாது. ஓகேவா? இப்ப நம்ம எல்லா இடத்துலயுமே இங்க கீழே தான் இப்படி இழுத்துருப்போம். சோ இந்த இடத்துல மட்டும் இந்த இடத்துல வரணும். ரூ ரூ. எழுத்து இப்ப இங்க வச்சோம் இல்லையா? அதே மாதிரி இப்படி வச்சு, ஆனா இப்படி சுழிவா இழுக்கணும். ரூ ரூ. இப்ப இதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? அதாவது இது வந்து சின்னதா இப்படி சுழி மாதிரி இழுத்துருக்கோம். இது இங்கேயே நம்ம எழுத்துல போட்டோம் இல்லையா? எழுத்துல இப்படி வெளியில பார்த்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எவ்ரி வீடியோல சொல்லிட்டே தான் இருக்கும். இப்படி வெளியில பார்த்து அப்படின்னு சொல்லுவோம்ல, சேம் சிம்பிள் இந்த இடத்துல வந்து ரூ. அடுத்தது அ ஆ இ இ உ உ ரு அப்படிங்கிற எழுத்து இல்லையா? அதாவது ஆர் ஆர் யூ. இந்த வரிசையில இந்த எழுத்து வராது. ஓகேவா? ஏன்னா ஏற்கனவே அந்த எழுத்தோட ப்ரொனவுன்சியேஷனே ஆர் இரு சவுண்டு. அதுலயே ஒரு ரூனாவும் இருக்கு, ரூவும் இருக்கு. ஸோ மறுபடியும் இரு போட்டு ரு ரு அப்படிங்கிற வார்த்தை வராது. ஏற்கனவே நம்ம அந்த ரு படிச்சது என்னது? இரு ரூவும் சேர்த்துதான் அந்த ருன்னு சொல்லி படிச்சோம். ஸோ அதனால ர வரிசையில ரு அப்படிங்கிற எழுத்துக்கு
இந்த இடத்துல எழுத்து வராது. ரா ரா ரி ரி ரு ரு ருங்கிறது கிடையாது. சோ அடுத்தது ரே, எழுத்து மேல ஒரு கொம்பு ரே. ரை, எழுத்து 2 கொம்பு ரை. ரோ, எழுத்து தொணக்கால் மேல ஒரு கொம்பு ரோ. ராவ், ராவ், எழுத்து தொணக்கால் மேல 2 கொம்பு ராவ். ரம், ரம், ஆரியம் போட்டிருக்கீங்க, ராம் அப்படின்னு சொல்லி வாசிடக்கூடாது. நம்ம எப்பயும் எழுதுற மாதிரி அதுக்கு என்ன உச்சரிப்புக்கோ அதுக்காக கொடுக்குறோம். ஓகேவா? இது வந்து ஒரு நேம் மாதிரி இருக்கும், அதனால அப்படி சொல்லக்கூடாது. ராவ், ரம், எழுத்து மேல புள்ளி ரம். அடுத்து ரஹ, எழுத்து சைடுல 2 புள்ளி. பார்த்தோம் இல்லையா? ர ரா ரி ரி ரு. இந்த எழுத்துல மட்டும் ஊனாவும் ஊவன்னாவும் இந்த எழுத்தோட இந்த இடத்துல வரும். ஓகேவா? ரு ரு ருங்கிற வரிசைக்கு எழுத்து வந்து வராது. அப்புறம் ரே, ரை, ரோ, ராவ், ரம், ரஹ as usual. ஓகே, இன்னைக்கு நம்ம ய ர ல வ அப்படிங்கிற அந்த வரிசையில 4 எழுத்து வரக்கூடியதுல நம்ம யாவுக்கும் ராவுக்கும் எப்படி பாரக்கடி எழுதணும், எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கறத வழக்கம் போல பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி வந்து நினைப்பாங்க, ஹிந்தி படிக்க அப்படின்னோனையுமே நினைப்பாங்க என்ன அப்படின்னா இந்த பாரக்கடி எழுதுறது தான் ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய இதா இருக்கும். ஏன்னா எவ்ரி லெட்டருக்கும் எழுதி முடிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அது என்ன சொல்றது ரொம்ப சிரமமான வேலையா தெரியும். அப்படி கிளாஸ்க்கு வர்றவங்களோட ஃபீல் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்ப வரணும், எழுத்து ஆனா படிக்கிறோமா அதை படிக்கணும், அடுத்து அப்படியே கடகடன்னு பேசிடணும். ஸோ இது வந்து பேசிடணும், ஹிந்தியில பேசணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசை தான். இப்போ ஏன் நம்ம வந்து அப்படியே சிங்கிள் லெட்டரா பாரக்கடி அப்படி எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க ஒரு கிளாஸுக்கு வெளியில போறீங்க, அதாவது ஹிந்தியே எனக்கு தெரியாது, டோட்டலா எனக்கு தெரியாது, நான் ஆரம்பத்துல இருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வெளியில போனா அங்க நம்மளுக்கு எப்படி சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படித்தான் சொல்லி கொடுக்கணும், இப்படிதான் சொல்லி கொடுக்குறோம், இப்படிதான் சொல்லி கொடுக்கணும். ஸோ அதன்படிதான் நம்ம கிளாஸ் வந்து போயிட்டே இருக்கு. இப்போ பாரக்கடி அப்படின்னு சொல்லி நான் நடத்துறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் பாக்குறோம், ஒரு வீடியோ பாக்குறீங்க, காவரிசையில ஒரு எழுத்துக்கு எழுதுறோம், 2வது எழுத்துக்கு எழுதுறோம், அப்புறம் ஏதாவது ஒரு எழுத்துக்கு எழுதிட்டு நம்ம டைரக்டா வார்த்தைக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சொல்ல தெரியுமே ஒழிய நீங்களா அதை வந்து எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடும். அதாவது ஒரு லாங்குவேஜை நான் பேசிக்ல இருந்து படிக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க பாத்தீங்கன்னா எழுத்தை முடிச்சுட்டு தமிழ்ல எப்படி படிக்கிறோம், உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், அப்புறமா சின்னதான வார்த்தைகள், அப்புறம் இலக்கணம். ஸோ இதுதான் வந்து என்னது வரிசைப்படி படிக்கிற ரூல்ஸ். ஸோ நம்ம வீடியோஸ் வந்து அந்த மாதிரி தான் போயிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு பாரக்கடி அப்படின்னா என்னன்னு அத்துப்படி ஆயிருக்கும். உண்மைதானே? அதே போல எந்த எழுத்துக்கு கொடுத்தாலும் நீங்க உங்க குழந்தைங்களோட நோட்டை எனக்கு ஹிந்தியே தெரியாதுன்ற பேரண்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதோட யூஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனாலதான் நம்ம வந்து ஃபுல்லா பாரக்கடி முடிக்கிறது வந்து எவ்ரி டைம் தெளிவா சொல்றதுக்காக. எனக்கு தெரியாது அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு இப்படி சொன்னா இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம வகுப்பு இந்த மாதிரி போயிட்டு. ஓகேவா? ஓகே, இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கிற போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலக அளவுல நடந்த ஒரு ஆராய்ச்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலக அளவுல கிட்டத்தட்ட 30 கோடி பேர் வந்து மன அழுத்த நோயில இருக்காங்களாம். அதுல இந்தியால வந்து 7 கோடி பேருக்கு வந்து மன அழுத்த பாதிப்பு, அந்த பாதிப்புல இருக்கிறாங்களாம். அதாவது தனக்கு இருக்கிறது அந்த மென்டல் டிப்ரெஷன், மன அழுத்தம் தான் அப்படின்னு சொல்லி தெரியாமலே இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 7 கோடி பேரா. ஸோ ஏன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம மூளையில வந்து செரட்டோனின், டோபமின் அப்படிங்கிற 2 வந்து அமிலங்கள் வந்து சுரக்கணும். ஸோ அந்த 2 அமிலங்களுடைய சுரப்புத்தன்மை சமநிலை இல்லாத போது, சமநிலையற்றதா மாறும் போது அந்த டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஆரம்பத்துல ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தை டென்ஷன் ஆகி, டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஆகி, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அந்த டிப்ரெஷன்ல கொண்டு போய் நம்மளை விட்டுருதான். ஏன் அப்படி அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, இப்போ லேடிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து அந்த பீரியட் ப்ராப்ளம், அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடி இல்ல அதுக்கப்புறம் மெனோபாஸ் பீரியட் அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்களும். ஆண்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இருக்கிற போட்டி பொறாமை நிறைந்த தொழில், ஜாப்லெஸ், இப்போ இருக்காங்க, வேலை இல்லாம நிறைய இருக்காங்க, இப்ப படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்கல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து வெளியில
தொடர்ந்து வேலை தேடி தேடி ஃபெயிலியர் ஆகுற இடத்துல வந்து அந்த மாதிரியான மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்களாம். நம்ம நாட்டுல அதுக்கான சொல்யூஷனா இளைஞர்கள் தேடி போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மோக்கும் ட்ரிங்க்ஸும் தான் இன்னைக்கு தேதிக்கு, இல்லையா? ஏன்னா சினிமால எல்லாம் அப்படித்தானே சொல்றாங்க, சோகமா இருக்கியா அப்போவா தண்ணி அடிச்சுட்டு வந்தா சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லி 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 சோ நம்ம வந்து டென்ஷனா இருக்கோம் இல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து குடிக்கணும் போல அப்படின்னு சொல்லி யாரோ சொன்னதை இவங்க நினைச்சிட்டு இன்னைக்கு டோட்டலா யூத்ஸோட வாழ்க்கையை வந்து பாழாகுது அப்படின்னா அது இந்த காரணத்தினால்தான். ஆனா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்களா அப்படின்னா இந்த மன அழுத்தம் அப்படிங்கிற நோய் வந்து ரொம்ப ஈஸியா சரி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது வந்து சின்னதா ஒரு சின்ன முயற்சி. ஆனா அதையும் நாம செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் தான் முட்டுக்கட்டியா நிக்குது அப்படின்றதுல இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட அந்த ஆய்வு பண்ணி இந்த முடிவை வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், தன்னை ஷெட்யூல் பண்ணிக்கிட்டாலே வந்து ஸ்ட்ரெஸ் போயிடும் அப்படிதான் சொல்றாங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கு, இல்லையா? காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது, அந்த நேரத்துக்கு குளிக்கிறது, வாக்கிங் போறதாகட்டும், நீச்சல், யோகா, தினமும் செய்யற உடற்பயிற்சி ஆகட்டும், இதுலயே வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது போயிருமா. ஆனா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டென்ஷனா இருக்கு, டிப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம மறுபடியும் அந்த மொபைல தான் எடுக்கிறோம். அது தவறு. முடிந்த அளவு 30 நிமிஷத்துக்கு மேல வலைத்தளங்கள்ல இருக்காதீங்க. அதுதான் முதல் உபாயமா சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுபடுறதுக்கு 30 நிமிஷத்துக்கு மேல மொபைல யூஸ் பண்ணாதீங்க. அதுவும் சோசியல் மீடியா பக்கம் போகாதீங்க. மற்றபடி வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சபடி டிராயிங் பண்றதா இருக்கட்டும், சிலருக்கு வந்து என்ன சொல்றது வீடை ஒதுங்க வைக்கிறது பிடிக்கும், கை வேலைகள் செய்ய பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம ஓய்வை கூட நம்மளுக்கு பிடிச்சமான விஷயமா செஞ்சோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மொபைலை எடுக்கிறதுக்கு பதிலாக அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு வீட்டுல இருக்கிறவங்களோட ஒன்னா உட்காந்து பேசுங்க, சரியா போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. முடிந்த அளவு முயற்சிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நம்மளோட சேனல்ல இருந்து ஸ்போக்கன் ஹிந்தி வீடியோஸும் போயிட்டு இருக்கு. அதோட லிங்கை வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் பத்தின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம ஜஸ்ட் ஹிந்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிருங்க. ஈஸியா படிங்க, எளிதா பேசுங்க. இந்த நாளும் இனிய நாளும்.